என்ன பேர் வச்சாலும் அவங்களுக்கு ஆப்டா தானே இருக்கும். தைரியலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, ஜெயலட்சுமி என்ன வச்சாலும் ஆப்டா தான் இருக்கும். ஆனா வரலட்சுமின்னு உங்களுக்கு பேர் வச்சிருக்கனால அதை சொல்லியே கூப்பிட்டு டைம் டு வெல்கம் வரு அவர்கள். ஸோ காட்டிட்டு ரொம்ப முக்கியமான பங்கு வச்சிருக்கக்கூடிய வரு அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். சின்ன வயசுல எடுத்த படம். இந்த ஜோக்ஸ் பார்ட் ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் நம்ம டிகே கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. பிகாஸ் யாமருக்கும் பயமே வந்து பார்த்தேன். அண்ட் அந்த அளவுக்கு ஒரு படத்தில் வந்து நான் சிரிச்சு அது கண்ணெல்லாம் தண்ணி வந்த அளவுக்கு சிரித்தேன். அண்ட் ஐ லவ் தட் ஃபிலிம். ஸோ உடனே வந்து டிகே ஸ்கிரிப்ட் சொல்லும் போது ஒத்துக்கிட்டேன். ப்ளஸ் ஞானவேல் சார் வந்து வீட்டில் வந்துட்டு நம்ம பட்ஜெட்டுக்குள்ள படம் பண்ணுறோம் சொல்லி எப்படி ஓகே பண்ணிட்டாரு. நான் என் பக்கம் வந்து என்னது பண்ணிட்டேன். நான் உங்க பக்கம் வந்து உங்களுக்கு கரெக்டாக பண்ணேன் சார். ஸோ அதனால வந்து மீண்டும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்ககிட்ட இருந்து. அண்ட் டீமாக சொல்ல போகிறோம். ஆக்சுவலாக லைக் ஆத்மியா செட் ஸ்ரீலங்காவில் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன். பிகாஸ் அவங்க சிட்டிக்குள்ளே ஷூட் பண்ணல, எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு இன்டர்னலாக கொஞ்சம் அது நம்ம ஊர் பொள்ளாச்சி இருக்குல்ல அந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் பொள்ளாச்சிக்குள்ள மாதிரி நாங்கள் ஷூட் பண்ணோம். அண்ட் அங்கே ஆக்சுவலாக வந்து என்ன பெரிய பிரச்சனை வந்து கேரவான்ஸில் அதுவுமே வர முடியாது. ஸோ ஐ ரிமெம்பர் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆத்மிகா சோனுமும் நானும் வந்து ஒரே கேரவன். பட் அது கேரவன் கிடையாது. அதாவது இந்த மாருதி வேன் இருக்கு தெரியுமா, அதுதான் வந்து கேரவேன். ஸோ அந்த வேனுக்குள்ள தான் நான் வந்து சாரி மாத்துறது சரி, இந்த டச் அப் ட்ரெஸ்ஸிங்கு சாப்பாடு எல்லாமே அதுக்குள்ள தான் நடந்துருந்துச்சு. ஸோ இட் இஸ் குவைட் அவங்க சொன்ன மாதிரி ஒரு வைல்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் படமாக பார்க்கும்போது எனக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு காமெடி படம் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வீரலட்சுமி ஜெயலட்சுமின்னு சொல்லி என்னை காட்டி ரொம்ப அதே கேரக்டர்ஸில் பண்ணாமல் இதில் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் வந்து ஒரு காமெடி ப்ளஸ் ஒரு பேய் படம் வந்து அமைஞ்சது. ஸோ தேங்க்யூ ஞானவேல் சார் அண்ட் தேங்க்யூ டிகே for casting in the film. And Vaibhav and me go back way back. So nadikkum it was much more easier with Vaibhav. Thank you to the entire team. படம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இதே மாதிரி 2 நாள் முன்னாடி போய் கால் குதிரைக்கு சொன்னேன். பட் அந்த இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, எல்லாரும் போய் பாருங்க. தேங்க்யூ. இப்போ நாங்க இதை எப்படி எடுத்துக்கிறது? ஆனா அந்த மாதிரி இல்லைன்னு சொல்ல வந்தீங்க. நாங்க பண்ண வேண்டியதுல நீங்க பண்ணிட்டு அது வேற ஜானர், இது வேற ஜானர். அது ரெண்டுமே நல்லா இருக்கு. ஸோ மோர் வியூவர்ஷிப் ஃபார் தி ஆடியன்ஸ் சொல்லலாம். இதுல ஹாண்டடா ஏதாவது அனுபவிச்சீங்களா? வைல்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு எல்லாருமே சொன்னீங்க. அந்த மாதிரி பேய் படங்கள் நடிக்கிறப்ப ஹாண்டடா வந்து டிகே தான் இருந்தாரு. அவரே ஒரு பேய் மாதிரி சுத்திட்டு ஸ்பாட்ல. பிகாஸ் அவங்க சொன்ன பிகாஸ் நிஜமாலே வந்து அவங்க சொன்ன மாதிரி வெதர் கண்டிஷன் சுத்தமா நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டாவே இல்லை. பிகாஸ் ஒரு ஷாட் எடுக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு வெதர் மாறிடும். டக்கு எல்லாமே நைட் ஷூட் தான். ஸோ அங்கே ஆக்சுவலி அந்த டைம்ல எதுக்கு குளிர்ச்சு தெரியல. பட் ரிமெம்பர் இட் வாஸ் சோ கோல்ட். அவ்வளோ குளிர் இருந்துச்சு. அண்ட் அந்த குளிர்ல எல்லாம் பண்ணிட்டு தான் விக்கி ப்ரோ பாவம் இருந்து லைட்டிங் பண்ணியே பாதி வெயிட் குறைப்பாரு நினைச்சோம். ஆனா நான் நடக்கல. அது எப்படியும் வந்து அப்படி இருந்துச்சு. பட் யா வி ஹேட் எ குட் டைம். ஐ மீன் பிகாஸ் எல்லாரும் ஒன்னா இருந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணி அப்படியே மழை வரும்போது ஒரு சீட்டு கட்டு போட்டு விளையாட்டு அப்படியே உட்காந்துட்டு ஒரு காலம் அப்படின்ற மாதிரியே சொல்றீங்களா? அதான் சொன்னேன் சின்ன வயசுல எடுத்து ஞாபகம் வச்சிருக்கீங்க நீங்க, பெரிய விஷயம். இந்த படத்துல வந்து என் தங்கச்சியா மான்சின் கூட ஒரு பொண்ணு இருந்துச்சு. அவங்க எங்க போனாங்கன்னு கேட்டா காணாம போயிட்டாங்களா? கல்யாணம் காணாம போயிட்டாங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப ஃபேமிலியா வந்து படம் பார்ப்போம். அவங்களும் வந்து இந்த படத்துல வந்து என் கூட நடிச்சிருந்தாங்க. அண்ட் ஜான் விஜய் ஆல்சோ வாஸ் தேர் இன் தி ஃபிலிம். சோ எங்க டீம் வந்து இந்த 4 பேருக்குள்ள இருந்துச்சு. சோ இட் இஸ் குவைட் நைஸ். சூப்பர். தேங்க்யூ அவர்களே, நன்றி. அப்படி படபடன்னு பேய்கிட்ட இவங்களை பேச்சாரத்துக்கு அனுப்புனா கூட பயந்து போயிரும்.